பிராண்டை பேசுகிறாங்கன்னப்ப ட்ரேடை பேசுனது ட்ரேடை நாங்கள் பேசவே இல்லை, பேசவும் போகிறது இல்லைன்ட்டாங்க. ரைட், அவங்க தான் அஃபிடேவிட் போட்டாங்களா, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அந்த கேஸ் ஐயே தேவையில்லைன்னு தான் டிஸ்மிஸ் பண்ணாங்க. மற்றபடியெல்லாம் ஒன்றும் முழு தீர்ப்பு வந்துடல. முழு தீர்ப்புக்கு இன்னும் கால அவகாசம் இருக்குது. எத்தனையோ வழக்குகள் கிளைமேக்ஸில் போயெல்லாம் பூமரங்க திரும்பும். எவிடன்ஸ் பார்த்துட்டு தானே இருக்காங்க தினந்தோறும். அவங்கள வச்சு கொண்டு போய் வச்சு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அவங்க மேலே ஒரு கேஸை போட்டாங்களா இல்லையா? ஆமாம். நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்பையிலேருந்து பார்த்து பார்த்து பேசுறது இப்போ அர்த்தம் புரியுதா? அதுதான் கவனமாக பேசணும். கோர்ட்டில் உள்ள மேட்ரு இவ்வளவு தான். இதுக்கு மாதிரி இதில் போய் நம்ம பேசுகிறது அதுக்கு தான் சொன்னேன். அந்த காசு லிஸ்ட்டு உங்களுக்கு கோர்ட்டு காசு லிஸ்ட்டு நெட்லேயே இருக்குது, வெப்லேயே இருக்குது, எடுத்து நீங்கள் வெளியிட்டுக்கலாம். ஆனால் நான் தர முடியாது. நான் வக்கீல் தமிழன் தான் வாங்கினேன்னா நான் தரக்கூடாது. அது ஆனால் அது ஓப்பன் சைட்டு தான், அது அஃபென்ஸ் கிடையாது. ஆனால் அதை கூட நான் கவனமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை தாண்டி நம்மளாக ப்ரிடிக்ட் பண்ணி அது பேசக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் வரட்டும். நான் தான் சொல்கிறேனே, ஜட்ஜ்மெண்ட் வந்தால் மாதம்பட்டி தான் புருஷன், இந்த பிள்ளைக்கு அப்பன்னு வந்தால் நான் அதையும் சொல்லுவேன், மாதம்பட்டி தான் புருஷைக்கு அப்போ இப்போ ஜாய் கிருஷ்ணா ஹஸ்பண்ட் நான் சொல்லுவேன். ஆனால் என்னோடய நேரேஷன் நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பேன், அதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். அதை நான் மாற்றிக்க மாட்டேன். அது என்னோடய சொந்த கருத்து.